பாட்டம் ரிலாக்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 32 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு நம்ம இங்கே 12 சென்டிமீட்டர் கப் போட்டோம் இல்லையா, அதே வித்துக்கு தான் போட போகிறோம். பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இங்கே வந்துட்டு 12 சென்டிமீட்டர் போட்டுட்டு எவ்வளவு 32 32 ஓகே போட்டால் இங்கே வந்து பெல்ட்டு வந்தாச்சு. பெல்ட்டு போட்டாச்சுங்களா? பெல்ட்டு வேல்யூவை ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போ மெஷர் பேட்டர்ன் போட்டாலும் வேல்யூவை கரெக்டாக தான் கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறத ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. தப்பே வந்தாலும் நம்ம வேல்யூவை ஆன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே 2 வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், பாட்டம் பெல்ட் இது மடிச்சு தைக்கிறதா இல்லையா, 6 சென்டிமீட்டரு 12 சென்டிமீட்டர். ஓகே, நாம் இப்போது ஸ்லீவ் போட்ட இதே மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம 6 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணோம். பாடியிலையுமே மறக்காமல் 6 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், அதே மாதிரி ஸ்லீவில் பண்ண மாதிரியே தான் பாடியில் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ் வேல்யூவில் ரைட் லெஃப்ட் நோத்துறவங்களுக்கு என்ன பண்ணணும், நாம் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது -6 கொடுத்தோம்னா இங்கே வேல்யூ சின்னதாகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வரையும் போது இந்த கப்பு இதெல்லாம் கணக்கு போட்டு கழிச்செல்லாம் வரைஞ்சிட்டுருக்குன்னு வழக்கமான பண்ணிக்கோங்க. பிகினிங்கில் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம கப்பு போடும்போது மறக்காமல் மைனஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இது வரைக்கும் ஃபுட்டு ஓகே. நாம் நெக்ஸ்ட்டு கேப் வரைஞ்சிடலாம். கேப் பார்த்தோம்னா கேப் ஹைட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஹுட்டு லென்த்து ஹுட்டு வித்து. ஹுட்டு லென்த்து லென்த்து 31, வித்து வந்து 25. ஓகே, இப்போ நாம் அதே மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே வச்சுக்கிறோம். நாம் லென்த்து வந்து 31 வேல்யூ, லென்த்து 31 வேல்யூ போட்டாச்சு. வித்து எவ்வளோ கேட்டிருக்காங்க, 25. ஓகே, இந்த இடத்துல நாம் இதே கொண்டு ஃபுட்டு வந்துட்டு எப்போவுமே நான் மேனுவலாக எந்த பேட்டர்ன் வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் அவுட்ரு போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அதை வந்துட்டு நாம் வேணுங்கிற மாதிரி ட்ரா பண்ணி ஷேப்பெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஃபுட்டு வந்துட்டு நிறைய பேட்டர்ன் மார்க்ஸ் நிறைய மாதிரி போடுவாங்க. நான் வந்து எளிமையாக இருக்கிறத சொல்லித்தரேன். நீங்கள் நல்லா சர்வீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? பேசிக்காக வந்துட்டு நம்ம இது மெஷர்மெண்ட் ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக 31, 25 கரெக்டாக கொடுத்துருக்குறோமா வேல்யூ. ஓகே, ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புட்டு போடும்போது சின்ன ஒரு டெக்னிக் தான் இது. இந்த லைனை 2ஆக பிரிச்சுக்கோங்க, 2 வேல்யூவாக பிரிச்சுக்கோங்க. ஓகே, டிவைடு ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த லைனையுமே நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கோங்க. வேல்யூ 2ஆக பிரிச்சாச்சுங்களா? ஸோ இந்த இடத்துலையுமே டிவைட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நாம் இந்த டாட்டை டெலீட் பண்ணிக்கலாம். டாட்டை டெலீட் பண்ணிக்கிட்டா, ஏன் இந்த டாட் டெலீட் பண்ணால், இந்த இடத்துல வந்து நம்ம வளைவு மாதிரி கொண்டு வரணும். இந்த வளைவு வந்துட்டு நாம் கர்வாக மாற்றணும். கர்வாக மாற்றிக்கலாம். கர்வாக மாற்றிட்டு இந்த லைனையும் 180 டிகிரியாக நம்ம கொண்டு வந்துக்கலாம். இந்த லைனையும் நாம் 180 டிகிரியாக கொண்டு வந்துக்கலாம். இப்போ நாம் வந்துட்டு ஆல்ரெடி ஷேப் வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த ஷேப் வந்து போதுமா போயிடுமா அப்படிங்கிற நாம் வந்து நமக்கு தகுந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் தெரியும், ஃபுட்டு ஷேப் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இதுவே போதுமானா போதாது, இன்னும் கொஞ்சம் நம்ம வேலை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே நெக் ஒர்க்லாம் நம்ம பண்ணிக்கலாம். நெக் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்குதுங்க. ஃபுட்டை இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நவுத்தணும். அப்படிங்களா? எவ்வளவு நவுத்தலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து குளோபலாக ஒரு ரூல் வச்சுருக்குறாங்க. என்ன ரூல் அப்படின்னா, என்ன ரூல் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல அதாவது இந்த சென்ட்ரு பேக் நெக் ட்ராப்புக்கும் ஃப்ரண்ட் நெக் ட்ராப்புக்கும் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறதோ அந்த வேல்யூ தான் இங்கே நம்ம நவுத்தணும். சரிங்களா? காமனாக வந்துட்டு நீங்கள் நவுத்திடக்கூடாது. இந்த வேல்யூ எவ்வளவு இங்கே மெஷர்மெண்ட்டை காணும். ஸோ நாம் இங்கே மெஷர் பண்ணி பார்க்கலாம். மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன, இன்ச்டேப் டூல் எடுத்துக்கலாம். இங்கே நாம் இந்த பாருங்கள் லைன் டூல் எடுத்துக்கலாம். இங்கே நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளவு எக்ஸ் வசமாக நமக்கு வேல்யூ வேணும். ஸோ எக்ஸ் வசமாக நமக்கு வேல்யூவை செக் பண்ணோன்னா 5 சென்டிமீட்டர் இருக்குதுங்க இந்த வேல்யூ. இந்த 5 சென்டிமீட்டர் தான் நாம் இங்கே இந்த இடத்துல இப்படி நவுத்துக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம செலக்ட் பண்ணி இந்த டாட்டை
இந்த பொண்ணு வரணும் -5 சென்டிமீட்டர். இந்த எக்ஸ் வசத்தில் -5 சென்டிமீட்டர் என்று போட்டோம்னா நவுந்துருச்சுங்களா? ஓகே. இது நெக்குக்கு இது ஓகேவா அப்படின்னா ஓகே இல்லை, ஷேப் இல்லை. இதையும் நம்ம ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணணும். அதே லைனை செலக்ட் பண்ணிக்கலாம், க்ரீனாக மாறிடுச்சு. இங்கே ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த லைனை வந்துட்டு 90 டிகிரி கொடுத்துக்கலாம். இந்த லைனையும் நாம் 90 டிகிரி கொடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஷேப் வந்துருச்சு. ஆனால் நெக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கூட நாம் மீட் அவுட் பண்ணணும். மீட் அவுட் பண்ணுறதுக்கு 2 வேல்யூவும் நாம் இங்கே மேட்ச் பண்ணணும். அதுக்கு நாம் வழக்கம் போல் மெஷர்மெண்ட் டேபிள் ஆன் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூவை நாம் எடுத்துக்கலாம். நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்கோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் நாம் வேல்யூ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மெஷர் பண்ணிக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். இந்த வேல்யூ ஆயிடுச்சு. கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்கையும் நான் மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ தான் டோட்டல் வேல்யூ கிடைக்கும். ஓகே, டோட்டல் வேல்யூ இங்கே வந்துருச்சு. இந்த வேல்யூவை நம்ம இங்கே டேபிளில் ஏற்றிக்கலாம். நம்ம கேப் வரையும் போது டக்குன்னு மறைஞ்சிடும் இல்லையா? இந்த வேல்யூ இங்கே ஏற்றிக்கலாம். 22ஓட வேல்யூ டோட்டல் பண்ணும்போது 22.93. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த நெக் வந்துட்டு இங்கே மேட்ச் பண்ணணும். எக்காரணம் கொண்டு நம்ம இந்த எக்ஸ் வசமாக ரைட் லெஃப்ட் வேல்யூவை மாற்ற வேண்டாம். ஏன்னா அது இந்த வேல்யூவை மேட்ச் பண்ணி இங்கே வச்சுட்டோம். நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹைட் லெஃப்ட் இதை வந்து நம்ம நவுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வேல்யூவும் நம்ம மெஷர் பண்ணி கொண்டு வந்து பாருங்கள். இந்த வேல்யூ இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்துச்சு 25.59. இதையும் நம்ம இங்கே மேலே மெஷர்மெண்ட் டேபிள் மேலே ஆட் பண்ணிட்டோம்னா ரெண்டுக்கும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே 22.93, 25.59. ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஆட்டில் நாம் எக்ஸஸமாக நவுத்தக்கூடாது. ஸோ மேலே கீழே நவுத்திக்கலாம். மேலே கீழே நவுத்துறதுக்கு கீழே ஏறமாக இருக்க நவுத்திக்கோங்க. எவ்வளோ வேணும் நமக்கு அப்படிங்கிறத நாம் தகுந்த மாதிரி நவுத்திக்கலாம். 22.79, 22.91 வரைக்கும் வந்துருச்சு. 22.91 வரைக்கும் வந்துருச்சு. இங்கே நமக்கு ஒரு 2 பாயிண்ட் மேலே எக்ஸ்ட்ரா வேணும் இல்லைங்களா? 22.93 இருக்குது, 22.91 இருக்குது. 2 mm வேரியேஷன். அந்த 2 mm வேரியேஷன் நம்ம கர்வை அட்ஜஸ்ட் பண்ணாலே கிடைச்சிடும். சரிங்களா? இங்கே கர்வை அட்ஜஸ்ட் பண்ணாலே நமக்கு கிடைச்சிடும். ஓகே, வந்துருச்சுங்களா? 22.93, 22.93. இதோட நெக் வேல்யூ இந்த கேப்பை இந்த நெக்கில் உட்கார வச்சா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். இதுதான் இந்த வேல்யூ மேட்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதில் இன்னும் இருக்குது, பேக் நெக்குக்கு நாச் போடணும் அப்படின்னா அந்த பேக் நெக் ட்ராப்போட வேல்யூ இருக்கு இல்லைங்களா, சர்க்கம். இந்த வேல்யூவை இங்கிருந்து மெஷர் பண்ணி இங்கே ஒரு நாச் போட்டால் இந்த நாச் வந்து ஷோல்டர் நாச் அப்படி மேட்ச் பண்ணிக்குவாங்க. அன்இவன் வராது. இப்போ இந்த புட்டு பார்த்தோம்னா நமக்கு ஜிப்பு புட்டு. சரிங்களா? ஜிப்புக்கு இந்த நேராக வரும். சில பேர் இங்கே வளர்த்து இந்த இடத்துல கிராஸ் வரும். அது எதுக்குன்னா ஜிப்பே வராமல் புட்டு மட்டும்தான் பாடியில் அப்படிங்கும்போது நமக்கு அதை வந்து மேலே மேலே வந்து க்ளோஸ் ஆகும். புட்டு இந்த இடத்துல பாட்டம் டவுரு மேலே மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வளர்த்துடுவாங்க. இந்த டாட்டை நம்ம எந்த காலத்துக்கும் கை வைக்கக்கூடாதுங்க. இந்த டாட் அப்படியே இருக்கட்டும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டாட்டை வச்சு இங்கே இழுத்துக்கணும். புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா டாட்டை இங்கே டாட் உருவாக்குறதுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த லைன் இங்கே டச் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணால் கூட அங்கே டாட் வருங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணாலும் டாட் வரும். நாம் இந்த டாட்டை என்ன பண்ணணும், இங்கே எடுத்து இங்கே நேராக நாம் ஏன் இது நவருதுன்னா இங்கே 90 டிகிரி கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த 90 டிகிரியை நாம் இங்கே எடுத்து விட்டுடலாம். 90 டிகிரி இங்கே என்ன பண்ணலாம், 90 டிகிரி இருக்கு ஆன்ல இருக்குங்களா, டச் பண்ணாலே ஆன்ல தெரியுதுங்களா. 90 டிகிரியை நம்ம இங்கே எடுத்துடுறதுக்கு நாம் இதை கொடுத்தோம்னா 90 டிகிரி எடுத்தாச்சு. இங்கே வந்துடும். இங்கே வரும்போது நாம் இந்த பாயிண்டை நவுத்தினோம்னா அது நவராது. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு வந்துச்சு. கொண்டாந்தாச்சுங்களா? 2.13 இருக்குது. ஓகேங்களா? நாம் இது கருவாக மாற்றி எனக்கு எக்ஸாக்டாக 2 சென்டிமீட்டர் தான் வேணும்னா இதை கருவாக மாற்றிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் 2.13 இருக்குங்களா, மைனஸ் அதை -2 மாற்றணும்னா போதும். -2 cm எக்ஸாக்டாக 2 cm வந்துருச்சு. 2 1/2 cm எப்படின்னா வச்சுக்கலாம். இது வந்து எதுக்குன்னு சொல்லிட்டேன். இது வந்து ஜிப்பு பாடிக்கு ஜிப்பு வைக்கிறாங்க அப்படின்னா இந்த டவுர் வந்து நேராக போட்டால் போதும். பாடிக்கு ஜிப்பு வைக்கல, ஏன்னா நம்ம கொடுத்துக்கிற ஸ்பெக் சீட்டில் ஆர்ட் ஒர்க்கில் ஜிப்பு இல்லை. ஜிப்பு இல்லாதனால அந்த டவுர் வந்துட்டு மேலே மேலே ஓவர்லாப் ஆகிருக்கு இல்லைங்களா. ஓவர்லாப் ஆகிறதுனால நாம் இந்த இடத்துல வந்து இந்த ஓவர்லாப் ஆகிறதுக்கு அப்படின்னு எக்ஸ்ட்ரா வளர்த்துடணும். அதுக்காக தான் நம்ம இந்த வேலை பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துலையும் வந்து நம்ம கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த இடத்துல கருவை மாற்றியாச்சு. இந்த பாயிண்ட்டை 90 டிகிரி வச்சுக்கோங்க. ஓகே,
நாம் இந்த ஷேப்பை வந்துட்டு லைட்டாக இப்படி